ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ என் முன் வைத்த பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. நான் இன்று உன் கண்ணில் பட்டால் இதை உடனே பிறருக்கும் அனுப்பிவை. நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தால் உனக்கு எப்பொழுதுமே மங்களம் உண்டாகும். என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயல்லவா? அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகிறேன். என் மீது நம்பிக்கை மட்டும் வை. கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம் உனக்கு? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. எத்தனை விஷயங்களை அதற்குள் புதைத்து கொண்டு நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு காட்சி கொடுக்க எவ்வளவு பிரயத்தனம் செய்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன். என்னிடம் வந்து உட்கார். உன் மனக்குமுறல்களையெல்லாம் என்னிடம் மட்டுமே கொட்டு. நான் சொல்வது புரிகிறதல்லவா? உன் அன்னை, உன் தந்தையான என்னிடம் மட்டுமே கொட்டு. உன் தாய் தந்தையாக நான் இருக்கும்போது நீ இப்படி சோர்ந்து போகக்கூடாது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் உன் தாய். தாயை தவிர தன் குழந்தையின் அசைவை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. எப்போதும் போல என் நாமத்தை உச்சரித்து கொண்டு நீ நிம்மதியாக இரு என் குழந்தையே. நான் இருக்கிறேன் உனக்கு. என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வை. வாழ்க்கையில் நாம் கடக்கக்கூடிய நிமிடங்கள் மிக அழகானவை. திரும்பி உணர முடியாத ஒரு அழகிய கனவு. அந்த கனவு நினைத்து பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்று யோசி. கனவுகள் மிக முக்கியம் ஒருவர் வாழ்க்கையில். ஏனென்றால் அவர்கள் கடந்த பாதைகளை நாம் கனவு என்றே நினைத்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைகின்றோம். அந்த கனவு நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் அதற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். நேரங்கள் மாற்ற முடியாதது. ஆனால் கசந்து போன நேரத்தை யோசிப்பதால் நிகழ்கால நேரங்களின் கனவுகளும் கசந்து போகும். அதனால் வாழ்க்கையில் கனவு சூரியனின் உதயத்தின் போது எழுந்த வெளிச்சமாய் உன்னிடத்தில் இருக்கட்டும். அந்த வெளிச்சத்தின் கதவுகளை நான் உனக்காகவும் உன் குடும்பத்தினருக்கும் திறந்து வைத்துள்ளேன். வாழ்க்கையில் உள்ள என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு, பயப்படாதே. உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்கோட்டில் என் கண் பார்வையில்தான் உள்ளது. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. குழந்தையே, என் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்ம வினை. இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் நீ தப்ப முடியாது. ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க 2 பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும். அந்த 2 பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய்? அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது குழந்தையே. என் உயிரான குழந்தைக்கு நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன். உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன். அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் தான். நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார், என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக காத்திருக்கிறாயல்லவா? உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன். உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாக இரு என் செல்வமே. உன்னுடைய தந்தையாக, தாயாக, நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு? என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு. முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லை என்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு.
ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை. உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன். எதற்கும் நீ கலங்காதே. என் நாமத்தை உச்சரி. எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன். எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? இது வெறும் வார்த்தையல்ல, என்னுடைய சத்திய வாக்கு. நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வலியை உண்டாக்கும். அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். என் தங்கமே, உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது. ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை, வலி, துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது. உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும்தான் வருகின்ற ஒரு விஷயம். உன் மனதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள். அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய வாழ்க்கையாய் இருக்கும். சிந்திய நீரை அள்ள முடியாது. அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும். உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு. மற்றவையை தூக்கி எறிந்துவிடு. உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன். சில நேரம் நிழல் கண்களுக்கு புலப்படாது. ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன். என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் வாழ்வாய். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன். உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப் போகிறது. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய். கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய். நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே. நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர், உன் வலி என் வலி. நிச்சயம் நான் அதை சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே. எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை. உன்னை காப்பது என் கடமை. உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன். உன் தேவையை நான் நன்கு அறிவேன். எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது. எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும். பொறுமையாக இரு.
என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு. நீ என் குழந்தை. எதற்காகவும் கலங்காதே குழந்தையே. உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு. அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் ஜெயிப்பாய். அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன். நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம். எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு. இது நிச்சயம் நடக்கும். உன்னுடன் தான் இனி நான் இருக்கப் போகின்றேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் பாதுகாப்பேன். நீ எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடப் போகின்றாய். விரைவில் சந்தோஷ நிகழ்ச்சிகள் உன் வாழ்வில் நடைபெறப் போகின்றது. உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது. ஒத்து வராதவர்களோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. உடல் காயத்திற்கு மருந்திடுவதைப் போல உங்கள் மனக்காயத்திற்கு அனைத்தையும் மறைந்திடுங்கள். நிம்மதி இல்லை என்று வருத்தப்படாதே. நல்லவர்களுக்கு என்றுமே அது எளிதில் கிடைப்பதில்லை. மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள். அதுவே என்றும் நிம்மதிக்கு வழிவகுக்கும். நீ எங்கு சென்றாலும் வெளிச்சத்தை எரித்துப்பார். மகிழ்ச்சியை கொண்டு வா. மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்து. கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதில் அர்த்தமில்லை. உன் எண்ணங்களை உயரத்தில் வை. அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் உனக்கு தெளிவாக தெரியும். எண்ணங்கள் அழகானால் நாம் எண்ணியவைகள் அனைத்தும் இனிதே நடந்தேறும். நல்லதை நினைத்து துவங்கு. நல்லதே நடக்கும். உன் நோக்கம் நல்லதாக இருக்குமானால் வழி எதுவாக இருந்தாலும் அது நியாயமானதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உள்ள ஏக்கங்கள், சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும்போது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமோ நடக்காதோ என ஏங்கி அன்புக்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கிற பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டுவிட்டேனே என்று நான் மனம் வருந்துகின்றேன். கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்து என்னிடம் வருவது. எனக்கென்று உங்கள் துவாரகாவில் இருந்து வரும் பரிசு என்று சமளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும் குழந்தையே. உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே. சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி. அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைப்பு, எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும்போது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷமடைகின்றது. நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப் போகின்றது. உன் மனதில் உன் சாய் தேவா என்றும் இருப்பேன். உன் மனதை நான் அறிவேன். குதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்போது அதை நான் கவனிக்கின்றேன். எண்ணங்கள் என்பது இதுதான் உருவம் என்று கிடையாது. உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கிறாய்? எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் காத்திரு. நிச்சயம் உனக்கான நல்வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன். நீ உன் மனதில் வைத்து புழுங்கிக் கொண்டு அதை நினைத்து நீ கதறும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதானே நினைக்கின்றாய்? கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கின்றது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன் மனதை நான் அறிவேன்.
தவறு செய்வது என்பது ஒரு விஷயமல்ல. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெற்றியடைவாய். நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு. அனைத்தையும் உன் சாயப்பா நான் கவனித்துக் கொள்கின்றேன். உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணையாய் வாழ்வேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்தியமூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதால் நான் உன்னருகிலே இருப்பதை அறிந்திருக்கின்றாய். எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ பாபாவை காணவில்லையே, சாயப்பாவை காணவில்லையே, தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நீ எதை செய்தாலும், நீ எங்கிருந்தாலும் இதை எப்போதும் மனதில் கொள். நீ செய்யும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் அறிவேன். எனது பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்க நான் எப்படி அனுமதிப்பேன்? எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் அதனை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே. எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை. நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்துடன் உன்னிடம் வரும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டவுடனே மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாய தோற்றம். இவ்வுலக வாழ்வில் சுகமும் துக்கமும் ஒரு மாயையே. அதனால் நடந்த துக்கத்தையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. இனி உன் வாழ்வில் அதிரடியான சந்தோஷமும் நிரந்தரமான மன அமைதியும் கிடைக்கப் போகிறது. ஒருவரை நான் உன் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை நீ அறிந்து கொள் கண்மணி. காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. அனைத்தையும் அறிந்தவன் நான், அனைத்தையும் செய்பவன் நான். செயலும் நானே, விளைவுகளும் நானே. என் அனுமதியில்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? எதற்காக நீ வருத்தப்பட வேண்டும்? நீங்களே உங்களை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உங்களை படைத்து காத்து உங்களை நான் தேடி வந்தேன்? நீங்கள்தான் செயல்படுகிறீர்கள். நான் செயல்படாதவன் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். மனதால் யாரையும் சபிக்காதே, யாரை பற்றியும் குறையாய் சொல்லாதே. அப்போது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் அழுவாய், பாபா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல, பாபா நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில். நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை. இருள் சூழ்ந்துதான் இருக்கும். அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும். ஆனால் உனக்கான துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன். இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன். உன் பாதை, உனக்கான வெற்றி, இவையெல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது. உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் என் சாயி என்னுடன் இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ நிச்சயம் உச்சத்தை அடைவாய்.
இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. உன் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான அன்பு கொள். இதை தவிர வேறு வழிபாடு எனக்கு வேண்டாம்.